நெறி கதைகள். கதையோட தலைப்பு பார்வதி தேவியின் பாசம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கைலாயத்துல விநாயகரும் முருகரும் விளையாடிட்டு இருந்தாங்க. எப்பவுமே இவங்க 2 பேரும் ஒன்னா தான் விளையாடுவாங்க. அப்போ முருகருக்கு போர் அடிச்சிருச்சு. அண்ணா, எப்ப பார்த்தாலும் நாம கைலாயத்திலேயே விளையாடிட்டு இருக்கோமே, ஏன்னா எனக்கு இங்க விளையாடுறது பிடிக்கவே இல்லை. ஆவுன்னா நம்ம இதே விளையாட்டு தான் விளையாடுறோம். நம்ம 2 பேர் மட்டும்தான் விளையாடுறோம். நம்ம கூட விளையாடுறதுக்குன்னு வேற யாருமும் இல்லை. வேற புது விளையாட்டும் நமக்கு தெரியல. நாம் என்னன்னா பண்ணுறது? உலகத்துக்கு போய் விளையாடுவோமா? எனக்கு உலகத்துக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அங்கே நிறையா பசங்க இருப்பாங்க. அவங்க கூட விளையாண்டோன்னா ஜாலியாக இருக்கும். அதே சமயத்தில் புது புது விளையாட்டுகளும் விளையாடலாம். போகலாம், வரீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க முருகர். அதுக்கு விநாயகர், ஏய் முருகா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. நீ அடிக்கடி உலகத்துக்கு போயிட்டு வர. நான் என்ன அப்படியா? கைலாயத்தில் தனியாக விளையாண்டாலும் ஜாலியாக விளையாடுவேன். உன் கூட விளையாடும்போது நான் என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன்னா? இவ்வளோ அழகான கைலாயத்தை பார்த்து போர் அடிக்குது, விளையாண்ட விளையாட்டையே விளையாடுறோன்ட்டு சொல்றியேடா. இதெல்லாம் உனக்கு அநியாயமாக தெரியலையா? நான்லாம் எங்கேயும் வரல. நீ வேணும்னா அன்னைக்கிட்ட போய் கேளு. அதுலேயும் உனக்கு என் கூட விளையாடணுன்னா போர் அடிக்குதுல்லடா. சரி சரி, நீ போய் விளையாடு, நான் தனியாகவே விளையாடிக்கிறேன். உனக்கு உலகத்தில் நிறையா நண்பர்கள் கிடச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால தானே நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற. சரி சரி போடா போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே முருகர் சொல்கிறாங்க, இல்லைண்ணா, அதெல்லாம் உங்கள் கூட விளையாடுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் தான் உலகத்துக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. நான் எத்தனை முறை உங்களுக்கு உலகத்துக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட என் கூட ஆசையாக நான் கூப்பிட்டதுக்காக உலகத்துக்கு வந்ததே இல்லைண்ணா. அங்கே உள்ள பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் உலகம்தான் பிடிக்கும். நம்மளோட கைலாயம் போர் அடிக்குதுன்னு தான் நீங்களும் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க முருகர். சரி சரிடா முருகா, இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம். நீ ஆசைப்படுற உலகத்துக்கு போகணுன்ட்டு. சரி, நம்ம 2 பேரையுமே அன்னைக்கிட்ட போய் கேட்போம். அன்னை அனுமதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருமே உலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம்ண்ணா, கண்டிப்பாக நம்ம போகலாம். முதல்ல தந்தையை போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க முருகர். சரி சரி போகலாண்டா அப்படின்ட்டு முருகரும் விநாயகரும் தந்தை சிவபெருமானை பார்க்கறதுக்கு வராங்க. சிவபெருமானு பெரும் தவத்தில் இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னையும் முருகரும் விநாயகரும் அமைதியாக இருக்கிறாங்க. என்னடா முருகா, இப்போ நாம் என்ன பண்ணுறது? தந்தை தான் இப்போ பெரும் தவத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நாம் அனுமதி கேட்க முடியாது. சரி, நாம் நம்ம அன்னையை சந்தித்து சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இப்போ நாம் நம்ம அன்னையை போய் சந்தித்து அனுமதி கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட பார்வதி தேவி அன்னையை போய் சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்களோட அன்னையும் அங்கே இல்லவே இல்லை. சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அவங்களோட அன்னை இல்லை. கூப்பிட்டும் பார்க்குறாங்க, அன்னையாரே அன்னையாரே எங்கே இருக்கிறீங்கன்னு. எதுக்குமே எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அவங்க அந்த கைலாயத்திலேயே இல்லை. அப்போ முருகர் சொல்கிறாங்க, அண்ணா, அன்னை தான் இப்போ இங்கே இல்லைல்ல. தந்தையும் பெரும் தவத்தில் இருக்கிறாங்க. அன்னை எப்படியும் உலகத்துக்கு தான் போயிருப்பாங்க. தந்தையை நாம் தொந்தரவு செய்ய முடியாது. வேணும்னா நம்ம 2 பேரும் உலகத்துக்கு போய் விளையாடிட்டு வந்துடுவோம். வந்துட்டு சொல்லிக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ தொந்தரவு செஞ்சோம்னா தான் அது தப்பாக இருக்கும். போகலாமாண்ணா அப்படின்ட்டு கேட்குறாங்க முருகர். அதுக்கு விநாயகர் சொல்கிறாங்க, டேய் அதெல்லாம் ரொம்ப தப்புடா முருகா. நான் இது வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே வந்ததில்லை. நீ அடிக்கடி இது மாதிரி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாமல் போயிருக்கிற போல இருக்கு. அதனால தானே நீ இப்படியெல்லாம் கேட்குற. வேண்டாம் வேண்டாம், அன்னையும் தந்தையும் எல்லா வேலையும் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் கேட்டுட்டு நாம் வேணா உலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணா, நான் சொல்கிறத கேளுங்கண்ணா. அன்னை இப்போ உலகத்தில் தான் இருப்பாங்க. நாம் சொல்லாமல் போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தந்தை பெரும் தவத்தில் இருக்கிறாங்களே, அவங்கள போய் நாம் எப்படி தொந்தரவு செய்ய முடியும்? அதனால தானே சொல்கிறேன். இன்னும் நாம் எவ்வளோ நேரம்தான் இங்கேயே இப்படி பேசிகிட்டே இருக்கிறது? நேரம் போயிட்டே இருக்குண்ணா. வாங்க கணபதி அண்ணா, நாம் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணும்னா நானே எல்லாத்துக்கிட்டேயும் பதில் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க முருகர்.
டேய் இல்லடா, நான் வரல, நீ வேணும்னா போ அப்படிங்கிறாங்க கணபதி. சரி சரி நான் போகிறேன், என்னை யார்கிட்டயும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க முருகர். அதுக்கு கணபதி சொல்கிறாங்க, நீ மட்டும் இப்போ என்னை விட்டுட்டு உலகத்துக்கு போனன்னா கண்டிப்பாக நான் அன்னைக்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் உன்னை மாட்டி விட்டுருவேன். அது இல்லாமல் நீ அடிக்கடி போயிட்டு வந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ உலகத்துக்கே போக முடியாது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. அண்ணா, ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இதுக்கு தான் நான் உங்கள் கூட விளையாடவே மாட்டேங்கிறேன். போங்கண்ணா, நான் விளையாட வரவே இல்லை, நீங்கள் தனியாகவே விளையாடுங்க அப்படிங்கிறாங்க முருகர். சரி சரிடா, நான் இனிமேல் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சும்மா தானே சொன்னேன், நீ இப்படி பேசுனது தப்பு இல்லை, அதனால தான்டா நான் இப்படி பேசுனேன். சரி சரி நாம் ஒன்றா விளையாடலாம், கண்ணாமூச்சி விளையாடலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாடா வாடா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்னது கண்ணாமூச்சியா? உங்களுக்கு விளையாட தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் என் கூட கண்ணாமூச்சி விளையாடினதே இல்லையே. உலகத்தில் என்னோட நண்பர்கள் கூட நான் நிறையா வாட்டி விளையாடி இருக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி சரி வாங்க, இன்னைக்காவது நீங்கள் கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தான் முதல்ல போய் கண்ணை பொத்தணும், நான் போய் ஒளிஞ்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி, நானே போய் முதல்ல கண்ணை பொத்துறேன், நீ போய் ஒளிஞ்சிக்கோ. எத்தனை எண்ணணும்? 10 எண்ணுனா போதுமா அப்படிங்கிறாங்க. போதும் போதும் அண்ணா, நீங்கள் தெரியாமல் ஓட்ட வழியாலாம் பார்க்கக்கூடாது, நான் போய் நல்லா ஒளிஞ்சுக்கிறேன், நீங்கள் போய் கண்ணை பொத்துங்க அப்படின்ட்டு முருகர் ஓடி போய் ஒளிய போயிட்டாங்க. இங்கே விநாயகர் 1 2 3ன்ட்டு 10 வரைக்கும் கண்ணை மூடிட்டு எண்ணிட்டே இருக்கிறாங்க. 10 எண்ணின உடனே, வரண்டா முருகா, நீ எங்கே இருக்க? எங்கே இருக்கடா முருகா, எங்கே போன? ஆளையே காணுமே அப்படிங்கிறாங்க. சுற்றி சுற்றி மறுபடியும் தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் முருகர் இருக்கிற இடத்த பார்த்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு போகணும்ல, அதனால் உடனே நாம் முருகரை கண்டுபிடிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் அவனை தேடுற மாதிரி தேடுவோம், அவனா வரட்டும், இல்லைன்னா நாம் போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி தெரியாத மாதிரி தேடிட்டே இருக்கிறாங்க. உடனே முருகர், அண்ணா அண்ணா போதும் அண்ணா, நீங்கள் நடித்ததெல்லாம் நான் நல்லாவே பார்த்தேன், இந்த புதரு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம்ண்ணா, வாங்க நாம் இங்கே விளையாடவே வேண்டாம், இங்கே நான் ஒளியறதுக்கு வேறு இடமும் இல்லை, நீங்களும் நான் இல்லாத மாதிரியே தேடி தேடி பார்த்துட்ருக்குறீங்க, இதெல்லாம் சரி வராது, வாங்க வாங்க நம்ம உலகத்துக்கு டக்குன்னு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம், வாங்கண்ணா அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு அப்படியே பறந்து போகிறாங்க. டே முருகா, இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் இப்போவே உலகத்தை பார்க்கணும் போல் இருக்குடா, நானும் உன்னை பற்றி மாட்டி விட மாட்டேன், நீயும் என்னை பற்றி மாட்டி விடக்கூடாது, நான் லட்டுவெல்லாம் தெரியாமல் சாப்பிடுவேன்ல, அதை மட்டும் சொல்லிடாதடா, நீயும் உலகத்துக்கு வந்ததை நான் சொல்லவே மாட்டேன். சரி சரி, இன்னைக்கு நாம் 2 பேரும் ஒன்றா தானே வந்திருக்கிறோம், மாட்டுனா 2 பேரும் ஒன்றா மாட்டிக்கலாம், 2 பேரும் ஒன்றாவே சமாளிச்சுக்கலாம், சரியா அப்படிங்கிறாங்க. சரி சரிண்ணா, நீங்களும் சரின்ட்டீங்க, நானும் சரின்ட்டேன், விளையாடலாம் வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப அழகாக வந்து இறங்கிட்டாங்க. அண்ணா, கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படிங்கிறாங்க. என்ன முருகா, இந்த உலகத்தில் நிறையா பசங்க இருப்பாங்க, அவங்க கூட விளையாடலாம், ஜாலியாக இருக்கும்னு சொன்னேன், இப்போ வந்து நம்ம 2 பேரும் வந்து விளையாடுறதுக்கு தான் இங்கே வந்தோமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, போய் பசங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வா, நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாடலாம், அப்போதான் நல்லா இருக்கும், கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தால் எப்படி, அதுவும் நானும் நீயும் மட்டும் தானடா இருக்கிறோம், நீ போய் கூட்டிகிட்டு வா, போடா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அண்ணா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, இப்போ ஸ்கூல்லலாம் பரீட்சை நடக்குது, எல்லாத்துக்கும் ஸ்கூலு, அப்போ எப்படி வருவாங்க, நான் எப்போவுமே லீவு சமயத்தில் தான் வருவேன், அப்போ எல்லாரும் இருப்பாங்க, விளையாடுவோம், இப்போ எப்படி அவங்க வருவாங்க, ஸ்கூலில் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்கண்ணா, வரமாட்டாங்க, நம்ம 2 பேரும் தான் விளையாடணும், உங்களுக்கு தான் என் கூட விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கண்ணா கண்ணை பொத்துங்க போங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, உன்னை திருத்தவே முடியாது, அங்கேருந்து இங்கே என்னை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வரணுன்ட்டு ஏதேதோ சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ திரும்பவும் நான் தான் கண்ணை பொத்தணுமா, சரி பொத்துறேன், நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் விநாயகர் கண்ணை பொத்திட்டாங்க. முருகர் ஒரு புத்து பின்னாடி, ஒரு பாம்பு புத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. முருகா, முருகா, எங்கடா இருக்கிற? ஆளையே காணுமே. இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்குங்கிறதுனால உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்க இருந்தாலும் சீக்கிரமா வா அப்படின்ட்டு சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா முருகரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா முருகர் வெளியிலேயே வராம பொத்து பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறாங்க. கணபதி அண்ணா, உங்களால கண்டுபிடிக்க முடியாததா? ரொம்ப சுலபம், என்ன சுலபமா கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிருவீங்கண்ணா அப்படின்ட்டு முருகரோட குரல் மட்டும் கேட்குது. ஏதோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா முருகர் இல்லை. மறுபடியும் அண்ணா அண்ணா, நான் இங்கே இருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த புதர் பின்னாடியும் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. கடைசியா முருகர், அண்ணா அண்ணா, நான் இங்கே தான் இருக்கேன், சீக்கிரமாக கண்டுபிடிக்க, நம்மளோட கைலாயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. டேய், என்னால் உன்னை கண்டே பிடிக்க முடியலடா அப்படிங்கிறாங்க. பார்த்தா முருகர் கணபதி பின்னாடியே வந்துட்டுருக்குறாங்க. என்னது இது, இவ்வளோ நேரமும் ஆளையே காணும், குரல் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு வேளை அவன் கைலாயத்துக்கு போயிட்டானோ என்னமோ. சரி, நாமளும் கிளம்பலாம். முருகா, நான் கைலாயத்துக்கு போக போகிறேன், நீ கைலாயத்தில் இருந்தன்னா அங்கேயே இரு, நான் வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படிங்கிறாங்க. அண்ணன் பசிக்குதுன்னு சொன்ன உடனே முருகரும், அண்ணா அண்ணா இருங்கண்ணா, நானும் வரேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம், உங்கள் பின்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்ட்டாங்க முருகர். எப்படி உன்னை கண்டுபிடிச்சனா? நீயாவே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா? இதுக்காக தான் நான் பசிக்குதுன்னு சொன்னேன், கைலாயத்துக்கு போக போகிறேன்னு சொன்னேன். எப்படி, நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்டியா? சரி சரி முருகா, நாம் இதோட விளையாட்டை முடிச்சுக்கலாம், எனக்கும் ரொம்ப சோர்வாக இருக்குது. நிஜமாவே நாம் இப்போ கைலாயத்துக்கு போகலான்டா, ரொம்ப நேரமாச்சு உலகத்துக்கு வந்து. அதுக்கப்புறம் அன்னையும் தந்தையும் நம்ம 2 பேரையும் திட்ட போகிறாங்க, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அண்ணா, போகலாம் அப்படிங்கிறாங்க முருகரும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பூமியிலேருந்து கைலாயத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. கைலாயத்துக்கு வந்த முருகருக்கும் விநாயகருக்கும் பசி அதிகமாகிடுச்சு. விளையாண்ட விளையாட்டு அப்படி. இப்போ அவங்களோட அண்ணன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு முருகர் போய் பார்க்குறாங்க. விநாயகர் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் முருகர் எங்கே தேடியுமே கைலாயம் முழுக்க பார்வதி தேவியை காணவே காணோம். என்ன இது, இன்னும் அன்னை நம்மளோட கைலாயத்துக்கு வரவே இல்லையா? சரி சரி, நாம் நம்ம தந்தையை போய் சந்திக்கலான்ட்டு சிவபெருமானை தேடி போகிறாங்க. சிவபெருமானும் பெரும் தவத்தில் இருந்தவங்களும் இப்போ அங்கே இல்லை. சிவபெருமானையும் காணும், தேவி பார்வதியவும் காணும். இப்போ என்ன பண்ணுறது, பசி வேற ரொம்ப அதிகமாக இருக்குதே. நானாவது பசியை தாங்கிப்பேன், அண்ணன் பசி தாங்கவே மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? அண்ணன் இருக்கிற பசிக்கு அவ்வளவுதான். அன்னையும் தந்தையும் இப்போ சீக்கிரமாக வரணும். அண்ணன்கிட்ட போய் நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னே தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிகிட்டே அவங்க அண்ணன்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகரும் விநாயகரும் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்குறாங்க. அப்போதான் நாரதர் வராங்க. நாராயண நாராயண. என்ன விநாயகா, முருகா, உங்களோட முகத்துல இவ்வளோ சோகம் தெரியுது, என்ன நடந்தது? ரொம்ப சோர்வா இருக்கிறீங்களே. அன்னையும் தந்தையும் கைலாயத்துல இல்லையா, அதனால தான் நீங்க சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? 2 பேரோட முகத்தை பார்க்கும் பொழுதே ரொம்ப பசியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஆக வேண்டிய வேலைகளை நான் பார்க்குறேன். உங்களோட அன்னை பார்வதி தேவி எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு நன்றாகவே தெரியும். நான் போய் உங்களோட அன்னை பார்வதி தேவியை வரவழைக்கிறேன் அப்படின்ட்டு நாரதர் நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு அன்னை தேவி பார்வதி தேவியை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. தேவி பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. நாரதர் பூமிக்கு வந்து தேவி பார்வதி எதிர்க்க வந்து நின்னதுமே தேவி பார்வதி தேவிக்கு நாரதர் வந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எதுக்காக என்ன விஷயத்த சொல்ல போறாங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சிவபெருமானை வழிபட்டு முடிச்சதும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு நாரதருக்கும் நன்றி சொல்லிட்டு பூமியிலிருந்து கைலாயத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. முருகரையும் விநாயகரையும் பார்த்த பார்வதி தேவிக்கு மனசு ரொம்பவே சங்கடமாயிடுச்சு.
என்ன முருகா, என்ன கணபதியே, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்களே, பலவீனமாக இருக்கிறீங்க வேற. இப்போ உங்களுக்கு நிறையா உணவு தேவைப்படுது. சாப்பிட்டீங்கன்னா தான் நீங்கள் சரியாவீங்க. உங்களுக்காக பிடிச்ச உணவெல்லாம் அன்னை செஞ்சு தரப்போகிறேன். வாங்க நாம் சமையலறைக்குள்ளே போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னென்ன பிடிச்ச உணவுகள் வேணுமோ தயங்காமல் கேளுங்க. நீங்கள் இருக்கிற பசிக்கு நிறையா சாப்பிட்டாதான் உங்கள் 2 பேர்த்துக்கும் சத்து இருக்கும். அதனால் வேணுங்கிறத எல்லாத்தையுமே கேளுங்க, அம்மா செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. விநாயகருக்கும் முருகருக்கும் அவங்களோட அன்னை அவங்க 2 பேர் மேலேயும் இவ்வளோ பாசமாக இருக்கிறத தெரிஞ்ச உடனே நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் முதல்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு என்னென்ன சேட்டைகளெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. அதுக்கு தேவி பார்வதி தேவியும், சரி சரி செல்லங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இது மாதிரியான தவறுகளெல்லாம் செய்யக்கூடாது. அன்னை உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டுகளை செஞ்சுருக்கிறேன், சாப்பிடுங்க அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கா லட்டுகளை எடுத்து ஊட்டி விடுறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட பெற்றோர்களை நாம் ஏமாற்றவே கூடாது. நம்மளை நேசிக்கிற பெற்றோர்களை நாம் ஏமாத்துறோம்னு நினச்சி ஏமாற்றணும் அப்படின்னா நாம் தான் கடைசியில் ஏமாந்து போவோம். அது மிகப்பெரிய தவறாயிடும். எப்போவும் எல்லா சூழ்நிலைகள்லையும் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் மேலே பெற்றோர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை பிள்ளைகள் தான் காப்பாற்றணும். அதனால் எப்போவுமே பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பண்ணணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் உங்களோட அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்குமோ, ரெட் கலர் ஹார்ட்டும், உங்களோட கூட பிறந்தவங்கள ரொம்ப பிடிக்குமோ, ப்ளூ கலர் ஹார்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முருகர், விநாயகர், சிவபெருமான், தேவி பார்வதி தேவியை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.